கண்ணா ஸ்கூல் ஒழுங்கா போய் படிச்சு நல்ல வேலைக்கு போகணும், புரியுதா? புரியுதுப்பா. என்ன முத்தா, உன் பையனை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் பொழுது ஒழுங்கா படிக்கிறானா? நல்லா படிக்கிறான்ப்பா. சரினா உன் பையனுக்கு பொண்ணு பாத்தீந்தியா? அம்ஜிஷா இல்லையா? எங்கப்பா அவன் அழகுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கிடைச்சாலும் நம்ம மதமா இருக்க மாட்டேங்குது, நம்ம இனமா இருக்க மாட்டேங்குது. யோ, நாயா மதம் என்னன்னு பாத்துன்னு கிடக்குற? நல்ல குடும்பமா இருந்தா கட்டி வையா. டேய், என்னடா பேசுற? மதத்தை அணித்த மாத்தி கல்யாணம் பண்ண வைக்க சொல்ற? தேவையில்லாத பேச்சு தரான். வாடா போலாம். செம்ம இருக்கிறாருல நேனா அவரு. இருந்துன்னா புரோஜனம். இவங்கள மாரி ஆள்லாம் எங்க இருந்து திருத்து? 5 வருஷம் கழிச்சு அப்பா ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன்ப்பா. சரிடா கண்ணே, பாத்து போயிட்டு வாண்ணா. சரிப்பா, போய் சாப்பிடுனா. நான் சாப்பிடுறேன், நீ பாத்து போயிட்டு வா. டேய், உனக்கு பொண்ணு தேடி 5 வருஷம் 10 வருஷம் ஆகி போச்சு, பொண்ணே கிடைக்கலடா. ஏப்பா முத்தா, நல்லா இருக்கிறியா? என்னப்பா இன்னும் உன் பையனுக்கு பொண்ணு அமையலையா? எங்கப்பா நம்ம மதமா இருந்தா நம்ம இனமா இருக்க மாட்டேங்குது, நம்ம இனமா இருந்தா நம்ம மதமா இருக்க மாட்டேங்குது, பொண்ணே கிடைக்க மாட்டேங்குதுப்பா. வருஷம் வேற போய் நேங்குதுப்பா. ஏனோ மதத்தெல்லாம் விட்டு தள்ளியா, வயசு ஆகினே இருக்கியா பையனுக்கு, கல்யாணம் பண்ணி வையா. அங்கிள், அப்பா கேட்கவே மாட்டேன் அங்கிள். டேய், என்னடா உனக்கு தெரியும், கம்முனுடா. என் பையன் படிப்பு முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கான். இன்னும் பொண்ணு தேர்ந்து இருக்கீங்க உன் பையனுக்கு. இப்ப முடிவு பண்ணிட்டேன்பா, எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா மட்டும் ஒன்னா இருக்கணும்பா. அது மாதிரி பொண்ணு தான் சொல்றியா? என்னத்த சொல்றதப்போ? யோ, அதெல்லாம் பார்க்காம கட்டி வையா, நல்ல ஒரு பொண்ணை பார்த்து. உனக்கு என்னடா தெரியும், என்ன தெரியும்? நாலு பின்ன ஏன்னா மாத்தி எதனா கல்யாணம் பண்ணி வச்சா எவன சொந்தக்காரன் வருவானா? பேசுற மாதிரி பேச்சு. டேய், வாடா போலாம். எந்த காலத்துல இருக்கிறானுங்க இவனுங்க? இப்படியே சொல்லி சொல்லி அந்த பையனுக்கு வயசு வர ஆயின்னு போதே. எப்பா அந்த ஆளுக்கு பாய் சொட்ட ஊந்திச்சுப்பா. விட்றா, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் திருத்தவே முடியாது. 10 வருஷம் கழிச்சு 45 வயசு இருக்கிற பொண்ணுக்கு ஓகே வாடா. கணபதியே, யோ கணபதியே. யாரு? முத்து, எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா, நீ நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன்பா. யாருப்பா இது? என் பையன் என் மருமக லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி வச்சிட்டேயா. அட பாவி, இந்த மதமா நம்ம இனமானு பாத்தியாடா? அடா யாரா இவன்? அதெல்லாம் மாடா பாத்துன்னு இருப்பாங்க. சரி, உன் பையனுக்கு பொண்ணு அம்ஜிஷா இல்லையாடா? தேடிக்கினே இருக்கிறேன்பா. ஏதோ 45 வயசுல பொண்ணு இருக்குதுன்னு போட்டுக்கிறாங்கப்பா. 45 வயசுல பொண்ணா? சரி, உன் பையன் எங்கடா, என்ன பண்றான்? ப்ரோக்ராம் என்னடா அடையாளம் தெரியலையா? அங்கிள், எப்படி இருக்கிறீங்க? என்ன அங்கிள் அடையாளம் தெரியலையா? பொண்ணு தேடி வலிக்க ஆயிடுச்சு. டேய், இப்ப அதெல்லாம் ஏன் சொல்லி கிடக்குறேன்? 50 வயசுல ஏதோ பொண்ணுக்கு நான் நம்ம இடத்துல கட்டிக்கிறியா? நீ வாப்பா, இந்த மாதிரி எண்ணத்தை புடிச்சுன்னு அழிறவனு தான் நிறைய பேர் இருக்கானுங்க. நம்ம போலாம்.